ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு நிஜாமுதீன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. இதற்கிடையில் தேர்தல் அன்றும் சரி, தேர்தலுக்கு மறுநாளும் சரி, இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக வரலாறு காணாத வாக்குப்பதிவு நடந்துவிட்டது. விஜய் நினைக்கின்ற ஒரு ஆட்சி அமைய போகிறது, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கட்டிலில் அமரப்போகிறது அப்படின்ற ஒரு ப்ரொபகேண்டா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற காட்சி ஊடகங்கள்லேயே தொடர்ச்சியாக அதை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் அன்னைக்கும் வரலாறு காணாத வாக்குப்பதிவு அப்படின்றத பிரச்சாரம் பண்ணாங்க. நேற்று 2 அறிக்கைகள் வந்துச்சு. சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழ்நாட்டு வரலாற்றில் இல்லாத வாக்குப்பதிவு அப்படின்னு ஆதவ அர்ஜுனா அறிக்கை வெளியிடுறாரு. விஜய் கிட்டத்தட்ட தேர்தலில் வென்று முடித்தது போல குட்டீஸ் வரைக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லி அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இந்த வாக்குப்பதிவு குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இது ஒரு வரலாறு காணாத வாக்குப்பதிவா? இதனோட பின்னணி என்ன? 85.14% வாக்குப்பதிவு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலிலும் வரலாறு காணாத வாக்குப்பதிவு நடைபெற்று கொண்டு. உதாரணத்துக்கு 2011 எடுத்துங்க. 2011 கிட்டத்தட்ட 2,48,00,000 வாக்குகள் பதிவாயிருக்குது. 2,80,00,000 வாக்குகள் பதிவாயிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2006 2001 2,60,00,000, 2006 3,28,00,000. அப்போது அந்த பின்னணியில் வரும்போது அது வரலாறு காணாத பதிவு தான். அதுக்கப்புறம் 2011 3,68,00,000 வாக்கு. அதுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 40 லட்சம். அதுவும் வரலாறு காணாத வாக்குப்பதிவு தான். அதே மாதிரி இப்போ 2016 4,32,00,000 வாக்கு பதிவாயிருக்கு. அப்போ வித்தியாசம் 64 லட்சம் வித்தியாசம் இருக்குது. ஓகே, கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இப்படி படிப்படியாக 16க்குமே 11க்கு 16க்கு 64 லட்சம் 64 லட்சம். அதுதான் உள்ளத்திலேயே வரலாறு காணாத வாக்குப்பதிவு. ஓகே, இப்போ 2021க்கும் 2026க்கும் வெறும் 22 லட்சம் தான் வித்தியாசம். அப்போ 2016 66 லட்சம் வித்தியாசம். இப்போ அதில் 3ல் 1 வித்தியாசம் போது இது எப்படி வரலாறு காணாத வாக்குப்பதிவாக இருக்கும்? ஆகவே இது 85% வந்திருக்கு சார். 85%ங்கிறது கடந்த 4 சட்டமன்ற தேர்தல்களாக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வருஷமும் ஆள்கள் இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவர்கள் இடமாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க, புலம்பெயர்ந்துட்டு இருக்காங்க. வர்த்தக ரீதியாகவோ அல்லது கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு ரீதியாகவோ கல்வி ரீதியாக போகிறாங்க. சில பேர் புலம்பெயர்ந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க. இதை நம்ம தேர்தலில் 5 வருஷத்துக்கு ஒருத்தரும் சரி பண்ணணும். பண்ணவே இல்லாமல் திடீர்னு தேர்தல் கிட்ட வச்சுக்கிட்டு எஸ்ஐஆர் அப்படின்னாங்க. நம்ம எதுக்கு எஸ்ஐஆரை யாருமே எதுக்கலை. இந்த குறுகிய கால சூழ்நிலையில் நீ தேவையில்லாமல் பார்ட் டைம் முப்பாட்டம் கொள்ளு பார்த்தாத உட்பட எல்லாருக்கும் டாக்குமெண்ட் வேணும்னு கேட்டதான் நம்ம எதிர்த்தோம். ஆனால் சரி பண்ண வேண்டியது இறந்தவர்களை நீக்கணும். லெட்டை பேர் வெளியூரில் போகும்போது அவங்க இங்கே சேர்த்துடுறாங்க, திரும்பி யாரும் போய் கேட்கறதில்லை. அப்படி லெட்டர் கொடுத்தா கூட தேர்தல் இலாக்கா என்று ஒரு இலாக்கா கிடையாது. ரெவன்யூ பீப்புள்ஸு முனிசிபாலிட்டி பீப்புள்ஸ் பார்த்துக்குவாங்க. அவங்க பல பிரச்சனை வைக்கும்போது அவங்க பார்க்க முடியல. அது அப்படியே கடக்கும் குப்பை மாதிரி. ஒரு 10 நாள் கேம்ப் வைக்கும்போது திறப்பாங்க, மறுபடியும் அடுத்து ஒரு டெம்பரரி ஸ்டாஃப் வருவான் 8,000 ரூபாய்க்கு, அவனை வச்சு நடத்துவாங்க, அப்படியே போயிடும். அப்போது கிட்டத்தட்ட எல்லாமே டபுளிங் ஓட்டு எல்லாமே இருந்தது. இப்போ அதை ஒழுங்கு பண்ணும் பொழுது 70 லட்சம் ஓட்டு போச்சு. அதனால இந்த சதவீதம் கூடவா தெரியுது. அது பழையபடி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். அதனால இதில் ஒன்றும் வரலாறு காணாத அல்ல. ஒன்று. 2வது மேட்ரு விஜய் நினைத்த ஆட்சிக்கு வருகிறதுக்கு 100க்கு 100 அவர் நினைச்ச ஆட்சி என்ன? திமுக ஆட்சிக்கு வரணும்னு அதிமுக வீட்டுக்கு போகணும், அப்பதான் நாம வாழ முடியும்னு அவர் நினைச்சாரு. அவர் நினைத்த திமுக ஆட்சி வருகிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதே வந்து கொண்டிருக்கிறது. ஓகே, அவர் எங்க சார் திமுக ஆட்சி வரணும்? அதான் சார் ஸ்ட்ராட்டஜி. அவர் தீய சக்தி திமுக ஒழியணும், தீய சக்தி. அதாவதுங்க தீய சக்தி அப்படின்னு சொல்றாரு. யாரை எதிர்த்தா அவருக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கும்? குத்துயிரும் கொலையுமா இருக்கக்கூடிய, மூச்சில் ஆக்சிஜன் ஓடிட்டு இருக்கக்கூடிய அதிமுக எதிர்த்து அது கிடைக்காது. அவர் யார் மேல அரசியல் பண்ண பார்க்கிறாரு? அதிமுக தொண்டர்கள் அனாதையாக இருக்கிறார்கள், அவர்கள் வெளியேறுவார்கள். அவர் எங்க போவாங்க? பெரும்பாலும் அவங்க திமுக வரமாட்டாங்க, ஒரு சில பேரை தவிர. மேல்மட்டத்தில் இருக்கிற கீழே தொண்டர்கள் வரமாட்டாங்க. ஏன்னா அது ஆன்டி திமுக தான். அதிமுக ஒரு கட்சியே கிடையாது, ஆன்டி திமுக. அப்போ அதை கொண்டு வரணும்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய ஊசலாடி இருக்கக்கூடிய எடப்பாடியை வீட்டுக்கு அனுப்பணும். அப்போ அந்த தொண்டர்கள் இங்கே வருவார். திராவிட இயக்கத்துடைய மறுபரப்பு தானே இவங்க. நம்ம ஒன்று தனி கட்சியாக தொடங்கல. அவர் பெரியார் நான் ஏற்றுக்கிறேன், அண்ணா இசத்தை ஏற்றுக்கிறேன்னு தானே கட்சி தொடங்கி இருக்கிறாரு.
அந்த பெரியார் அண்ணாவை கொண்டு வந்த தமிழகங்கிற பேரை தானே அவர் எடுத்துட்டு இருக்காரு. அதனால அந்த தமிழ்நாடு தானே அண்ணா கொண்டு வர்றாரு, தமிழகம்னு அண்ணா கொண்டு வரல. தமிழகத்தை தமிழகம் நம்ம வந்து தமிழகத்தை தான் நாடுன்னு சொல்றோம். அகம் என்றாலும் நாடு என்றாலும் ஒண்ணுதான். பேச்சு வழக்கில் தமிழகங்கிற வார்த்தை இருக்குது, நம்ம ஏத்துக்கிறோம். அதுல தான் கொண்டு வர்றாரு. தமிழ் மாநிலம்னு வைக்கல அவர், தமிழகம் தான் கொண்டு வர்றாரு. அதனால திராவிடத்தை தான் கொண்டு வர்றாரு, பெரியாரிஸ்ட் தான் கொண்டு வர்றாரு. பிஜேபி எதிர்ப்பேன்னு சொல்றாரு. எதிர்க்கவே இல்லையே. எதுக்கவே இல்லைன்னா இன்னைக்கு மெயினா தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இங்கே ஸ்டாலினை ஏற்றா தான் ஒரு பெரிய ஆளா காட்சிப்படுத்த முடியும். அதை வச்சுட்டு இருக்கிறாரு. அதனால அதுவும் ரெண்டாவது, அவர் ஆட்சிக்கு வருவேன்னு அவர் சொல்லலை, கட்சிக்காரங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னமோ ஒரு தினம் யூஇடியை கூட ஏதோ ஒரு பத்திரிகையில் போட்டிருக்காங்களாம், அமைச்சர் மாதிரி யார் யாருக்கு இலாக்காக்கெல்லாம் போட்டு இதெல்லாம் ஜோக்கு வேலையும் பார்த்துருக்காங்களாம். அது வந்து ஆர்வக்கொளர் இல்லை சார். இப்போ விஜய் தன்னுடைய சைதாப்பேட்டையில் நடந்த கடைசி பிரச்சாரத்தில் அவர் வந்து என்ன சொன்னார்னா, பாண்டிச்சேரியில பாருங்க விட்டா 100% ஆயிருக்கும், தமிழ்நாட்டிலையும் பாருங்க தேர்தல் அன்னைக்கு எவ்வளவு வாக்குப்பதிவு நடக்குதுன்னு, அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்றதான் அவர் அறிக்கை சொல்ற விஷயம். அது விஜய் ஃபேக்டர் தான் அதுக்கு காரணம் அப்படின்றதான் விஜய் அவருடைய அறிக்கையிலே அவர் சொல்றது. நடுநிலை மனம் கொண்டோர் இதை ஏற்றுக்கொள்வார்கள். வெஸ்ட் பெங்கால் சொல்றேன், வெஸ்ட் பெங்கால் இதை விட தாண்டி நடந்திருக்கு. அங்க எந்த விஜய் வந்தாரு? கேரளாவில் நடந்திருக்கு, அங்க எந்த விஜய் வந்தாரு? அஸ்ஸாமில் நடந்திருக்கு, அங்கே எந்த விஜய் வந்தார்? சார் எஸ்ஆர் போட்ட பிறகு இறந்து போன வாக்கு எடுத்துட்டாங்க. இறந்து போன வாக்கு அந்த பிரச்சனை வராது. இங்கே தமிழ்நாட்டில் 74 லட்சம், வெஸ்ட் பெங்கால் 93 லட்சம் வாக்குகள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுருச்சு, முடிஞ்சு போச்சு. அப்போ வந்து அது இருந்தா இங்கேயும் 69% தான் வந்திருக்கும். அதனால இது வந்து கணக்கை சரியாக பண்ண காரணத்தினால முடிஞ்சு போச்சு வேலை. அதனால இதில் ஒன்று கூட நான் கேட்குறேன், அப்படி கூடி இருந்தால் ஏன் 22 லட்சத்திலே நிற்குது? 2016 மாதிரி 62 லட்சத்துக்கு போக வேண்டியது தானே, இன்னும் கூட போக வேண்டியது தானே. புதிய வாக்காளர்கள் பதிவு வச்சது 14 லட்சம் பேர் தானே. அப்போ விட்டு போனதான் சேர்த்து வீட்டில் உள்ளதான் வராதெல்லாம் சேர்த்து எங்கேயும் போகுமே. ஸோ இது வந்து தேர்தலையும் 1 கோடி பேர் கிட்டத்தட்ட வாக்களிக்கல இந்த பட்டியல். அதனால இப்போ என்னன்னாக்கா மக்கள் தடைமான தகவலை தரக்கூடிய நிலவுகளில் அனுபவ பத்தாத குறையின் காரணமாக மக்கள் இதெல்லாம் யோசிக்க மாட்டார்கின்ற நிலையிலே அவர்கள் யோசித்துக் கொண்டு இல்லை சார். இப்போ தமிழக வெற்றி கழகமும் ஆதவ அர்ஜுனாவும் விஜயும் இதை ப்ரொபகண்டா பண்றாங்க பாருங்க. இன்னைக்கே வந்து கிட்டத்தட்ட ரிசல்ட் வந்த மாதிரி ஒரு ப்ரொபகண்டா பண்றாங்க. அதை புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அவங்க முதல்ல இருந்தே சதி கோட்பாடுகளை முன்வைத்து தான் அவங்க கட்சியவே வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. கரூர் சம்பவமாக இருந்தாலும், அவருடைய மனைவி விவாகரத்து வழக்காக இருந்தாலும், இப்போ கடைசியாக நேற்று வாக்குப்பதிவு நடந்ததாக இருந்தாலும், எல்லாமே வந்து அவங்க எல்லாமே ஒரு கான்ஸ்பிரசியாக தான் முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதாவது ஊடகங்களும் இதை ஏன் முன்வைக்கிறாங்கன்னு நீங்கள் கருதுறீங்க? இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஈரை பேனாக்கி பேனை எதுவோ ஆக்குற மாதிரி சொல்லுவாங்க. அந்த வார்த்தை நான் சொல்ல முடியாது, அது ஒரு தெய்வமாக கருதக்கூடிய பேர் வந்த இடத்துனால. ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கி இல்லை, நான் சொல்ல முடியாது, அந்த மாதிரி வார்த்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் மாயைப்படுத்தி பாரு பாரு நல்லா பாரு பயாஸ்கோப்பு படத்தை பாரு அப்படின்னு சொல்லி என்னான்னு ஒத்து பாருன்னு கதை தான் மக்கள் சிந்திக்காதவர்களாக நினைக்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளணும். ஓகே. ஆனால் இப்போ அந்த காலம் அப்படி இல்லை. எதை சொன்னாலும் ஒன்று நெட்டில் தட்டி பார்க்குறான். உண்மையிலேயே அதிகமாக வாக்கு இருக்கா அல்லது மிகைப்படுத்தி பேசுகிறார்களா என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். ஓகே. மாயையாக இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பக்கம், சிந்திக்கக்கூடிய மக்கள் ஒரு பக்கம். ஒரு கால் விஜய் சொல்லக்கூடிய ஆதவ அர்ஜுனா சொல்லக்கூடிய அந்த தப்பு கணக்கை தாவேக்காரர்கள் ஏற்றுக்கொள்வார்களே, ஆனால் தாவேக்காரர்கள் மாயை பக்கம் பின்பக்கம் நிற்கிறார்கள் என்ற ஒரு ஒரு உண்மை தெரிந்து விடுகிறது. இதை மற்ற கட்சிக்காரன் போய் சொல்ல முடியாது, யோசிக்கிறான். உண்டா இல்லை அண்ணாதிமுக சொன்னானா? இல்லை, அவன் பயந்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். ஏன்னா நம்ம ஓட்டையெல்லாம் வாரி கொண்டு போயிட்டானடா அப்படின்னு இன்னைக்கு பயந்துக்கிட்டு இருக்கிறது அதிமுக காரங்க தான். இன்னை வரைக்கும் யாருடைய பேட்டியோ பேச்சோ மூச்சோ பாஜகவோ யாரும் எதுவும் சொல்லாத ஒரு சூழ்நிலை. திமுக காரங்க பேசுறாங்க, தாவக காரங்க பேசுறாங்க. இது பற்றி பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு நீங்க கருதுறீங்க? ஏன்னா நீங்க எம்எல்ஏவா இருந்திருக்கிறீங்க, தொடர்ந்து சில 10 ஆண்டுகளா தமிழ்நாடு அரசியல்ல ஆக்டிவா பங்கேற்றுட்டு இருக்கிறீங்க. என்ன மாதிரி ரிசல்ட் வரும்னு நீங்க 1996 2011 பார்த்த மாதிரி வரும். 1996 திமுக வந்துச்சு, எதிர்கட்சி கிடையாது. இல்லை அப்போ அதை விடுங்க, திமுக தான் வருது. இப்போவும் நீங்கள் அதை பேசிட்டு இருக்கீங்க. முடிஞ்சு போன ரிசல்ட்லாம் பேசக்கூடாது. திமுக தான் வருது, அதை ஒன்றும் மாற்றம் இல்லை. 96 எதிர்கட்சி கிடையாது. தமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கூட்டணி, திமுக கூட்டணியில் இருந்த தமிழ்நாடு காங்கிரஸ் தான் எதிர்கட்சி. அதே மாதிரி இப்போ திமுக ஆளுங்கட்சி, திமுக கூட்டணி உள்ள காங்கிரஸ் எதிர்கட்சியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ சீட்டு நினைக்கிறீங்க? எதிர்கட்சிக்கு சேராத அதிமுக சேராத சீட்டுகள் வரும்.
எதிர்கட்சி ஆகுவதற்கு அதிமுகவிற்கு 24 எம்எல்ஏ தேவை. அது கிடைக்குமா என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க. அதுவே டவுட்டு தான். டவுட்டு தான். ஏன்னா எல்லா இடத்துலையும் விஜய் திமுக வந்து எத்தனை தொகுதிகளில் திமுக மட்டும் அவங்க 170 தொகுதிகளில் 169 தொகுதிகளில் உதயசூரியன் போட்டியிடுது. அவங்க எவ்வளோ வந்து ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 150க்கு மேலே உதயசூரியன் 150 160 60 தொகுதி வரைக்கும் போட்டு. ஓகே. விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், காங்கிரஸ் இதெல்லாம் எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறாங்க. பாக்கி எல்லாம் சேர்த்து 200க்கு மேலே வந்துடும். 200 200 ப்ளஸ் வந்துடும். ஏன்னா எல்லா இடத்துலையும் சார் இப்போ விஜய் ஒரு ஒரு தொகுதின்னு ஒரு ஒரு ஓட்டு விஜய் வந்து யாருடைய வாக்குகளை ஒரு வாக்காளர்னு எடுத்துக்கிட்டீங்க. ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர், சிட்டி போன்ற சென்னை போன்ற நகரியங்களில் ஓரளவுக்கு திமுகவுக்கு அதிகமான செல்வாக்கு இருக்கும், அதிமுக கம்மியான செல்வாக்கு இருக்கும். கோட்டை என்று சொல்லுவார்கள், திமுகவுடைய கோட்டை சென்னை என்று சொல்லுவாங்க, தஞ்சாவூரை கோட்டைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இருக்கும் நகரியங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பி சென்டர். பி சென்டரில் அதிமுகவும் திமுகவும் கொஞ்சம் அதிமுகவுக்கு திமுக கூடவாக இருக்கும், கொஞ்சம் அது கம்மியாக இருக்கும். முனிசிபாலிட்டிஸ் அந்த மாதிரி ஊர்களில் பார்க்கலாம். சி சென்டர் கிராமப்புறங்களில் அதிமுக ரெட்டலை எப்போவுமே வலுவாக இருக்கும். உதாரணத்துக்கு போன ஆட்சியில் எடப்பாடி உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும், முனிசிபாலிட்டிலையும் கார்பரேஷன் நடத்தினா தோற்றுருவோன்னு சொல்லிட்டு உள்ளாட்சி தேர்தல் 2ஆக பிரித்து கார்பரேஷனுக்கும் முனிசிபாலிட்டிக்கு நடத்தாமல் விட்டுட்டு கிராம பஞ்சாயத்துக்கெலாம் நடத்தினார் போன இதில். அதுக்கப்புறம் திமுக வந்து தான் உடனே நடத்த சொல்லிட்டு விட்டு 2 வருஷம் கழிச்சு திமுக வந்து அதை நடத்தினாங்க. அதே மாதிரி இது சி சென்டர். இப்போ விஜயுடைய சினிமா எதிர்பார்ப்பு, அந்த பதிவு, அந்த பாதிப்பு என்பது சி சென்ட்ரல் ஃபேக்டரில் தான் அதிகமாக இருக்குது கிராமப்புறங்களில். ஆமாம், சி சென்ட்ரல் தான் அதிகம். சார் நகர கருத்து கணிப்பாளர்கள்லாம் நகரங்களில் தான் அவர் ஒரு 15% வாங்க வாய்ப்பு உண்டு, கிராமப்புறங்களில் ரொம்ப குறைவாக வாங்குவார். கிராமப்புறங்களில் ரொம்ப நல்லா அவர் வந்து தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்தி வச்சிருக்கிறார். அப்போ கிராமப்புறங்கள் அந்த ஓட்டை அவர் பிரிக்கிறாருன்னு சொன்னால் தூத்துக்குள்ளே போய் நிற்கிறாங்கண்டா அங்கே எந்த நகரத்துலேருந்து இவ்வளோ கூட்டம் வர முடியும்? அதனால் நகரத்தில் வரல, கிராமப்புறங்களில் அவருக்கு நல்ல செல்வாக்கு கூடி நிற்குது. சிட்டியில் சுமாரான அளவுக்கு செல்வாக்கு இருக்குது, இங்கேயும் இருக்குது. இங்கேயும் சி கிளாஸ் சி சென்டர் பப்பல் இங்கேயும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்போது இவர் பெரும்பாலும் சி சென்டர் ஓட்டையை உடைக்கிற காரணத்தினால இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பாதகமாக அமைந்து கொண்டிருக்கு. அது அதுக்கு யாரோ அவருக்கு பேக்கப் பண்ணுறாங்க. அதிமுக நிலை சரியில்லை, அதில் தலைமை சரியில்லை, இது வந்து விழக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு வந்து அண்ணாமலை அதை ஸ்மெல் பண்ணார். அதனால அதிமுக கூட்டணி வெளியாகி அதிமுக கபாலிகரம் பண்ணலான்னு பார்த்தாரு. அந்த சான்ஸை தட்டி எடுத்துகிட்டு போயிட்டார் விஜய். இப்போ கரெக்டாக அதிமுக விழுந்தால் உதயா விஜயா தான் நிற்கும். அப்போது இவரை பார்த்து பயப்படக்கூடிய சூழல் யாருக்கு இருக்குதுன்னு சொன்னால் அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இவரோடு திமுகவோட போட்டி விடாத காரணத்தினால, போட்டி போகிற காரணத்தினால திமுகவில் உள்ளவங்களாம் கரெக்டாக அந்த செட்டப்போட உட்காந்துடுறாங்க. எதிரில் அவர் எதிராளியை க்ளோஸ் பண்ணி கொண்டு வர்றாரு. இந்த காரணத்தினாலேயே முழுக்க சாதாரணமாக இருக்க 170 சீட்டில் ஜெயிக்கிற திமுக இந்த தேர்தலில் தாண்டி கூட்டணி 200 சீட்டில் ஜெயிக்கும். இவ்வளவு ஜெயிக்குன்றீங்க, அதிமுக வாக்குகள் எல்லாத்தையும் விஜய் கைப்பற்றுறாரு, அதுவும் கிராமப்புறங்களில் கைப்பற்றுறாரு அப்படின்றீங்க. எத்தனை சீட்டு வாங்குவார் விஜய்? சார் இந்த தேர்தலில் அவர் சீட்டு வாங்குவார் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. சரி, எத்தனை சதவீத வாக்கு வாங்குவார்? அவர் எப்படியும் ஒரு 15, 16, 17% மேலே தான் வாங்குவார். அந்த எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யுது. ஆனால் கருத்து கணிப்புள்ள அதிமுகவுக்கு 35 வரைக்கும் 35, 36 கொடுக்குறாங்களே. அதுக்கு முன்னாடி பிஜேபியை சேர்ந்த துக்ளக் இதயா 20% வாக்குகள் வரும்னு குறிச்சார். அவரும் பத்திரிகையாளர் தானே. இதுக்குள்ள அவர் பாஜகவை சார்ந்த கட்சியுடைய பத்திரிகையாளர் துக்ளக் இதயா. அதை யாரால் மறுக்க முடியுமா? யார் அவரை சிம்ம சொப்பனா நினைக்கிறாங்களோ, விஜயை பொறுத்த வரைக்கும் சிம்ம சொப்பனமாக திமுக நினைக்கல. விஜய சிம்ம சொப்பனா நினைக்கிறவங்க பாஜகவும் அதிமுகவும் தான். ஏன்னா அவரை கை வீச்சு அடி அங்கே தான் விழுது. அப்போ அந்த அமைப்பை சார்ந்த துக்ளக் இதயா 18% 20% வருவார் என்று குறித்தாரா இல்லையா? விஜய்க்கு சொல்றாரு. ஆமாம், எப்படி சொன்னார்? ஓகே. இப்போ இதில் இன்னொரு கேள்வி என்ன எழுது அப்படின்னா, இப்போ அதிமுக எவ்வளோதான், என்ன பர்சன்டேஜ் வாங்குவாங்க, எத்தனை சீட்டுகள் வெல்லுவாங்க? பார்லிமெண்ட்டில் எத்தனை வாங்கினாங்க? ஒன்றுமே இல்லை, 0. அப்படி தான் வரும். அதுக்குள்ளே அப்படிலாம் வராது, ஒரு 5, 6, 10 அவ்வளோதான் வரும் சார்.
நீ கேட்க சார் இல்ல சார், கட்டமைப்பு இருக்கு அதிமுக கிட்ட. நீங்க கேட்கக்கூடிய அதைத்தான் சொல்றேன். விஜய்க்கு வந்து அப்படி ஒரு கட்டமைப்பே பார்க்க முடியல. எங்க அவரே வந்து ஸ்டேஜ்ல எங்கேயும் வேட்பாளர்களை மேல ஏத்தி கூட வந்து இவர்தான் வேட்பாளர், இங்க பாருங்க இந்த மாவட்டத்துல இருக்கிற இத்தனை 10 தொகுதியோ 6 தொகுதியோ இங்க ஒவ்வொருத்தர் இவர் தான் வேட்பாளர், வாக்களிங்க, அப்படி ஒன்றும் இல்லை. ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த், ராஜ்மோகன், அப்புறம் காரைக்குடி பிரபு, இப்படி ஒரு சில வேட்பாளர்களை தான் வண்டி மேலேயே ஏத்துனாரு. வேட்பாளர்களை கூட உச்சரிக்கல, வெறும் விசில் அவருக்குள்ள உங்க விஜய் அவர் இதை மட்டுமே வச்சு பண்ண முடியுமா சார்? அவருடைய விசிலடிச்சான் குஞ்சுகளாங்கிற கூட்டம் அப்படி அதில் யாரையும் ஏற்ற முடியாது. ஏற்றினா எவனாவது ஒருத்தன் காலி ஆகிடுவான். அவ்வளோ பெரிய நெருக்குதல் அங்கே இருக்குது. அது கட்டுக்கடங்காத கூட்டம். அதுதான் அவருடைய மாயையே ஓடிட்டு இருக்குது. நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை அப்படி இருக்கிற நிலைமையில் நீங்கள் ஏடிஎம்கேவை அவர் வந்து பீட் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆமாம். சார் எப்படி ஒரு கட்டமைப்பே இல்லாம எப்படி சார் வந்து பூத் ஏஜென்ட்ஸ் வேணும், அங்க கீழே வந்து ஒவ்வொரு பூத்துக்கும் போய் மக்கள்கிட்ட வந்து அவங்கள பிரச்சாரம் பண்ணணும், இதெல்லாம் தானா அவங்க தானா உருவாக்கி. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அதிமுக ஜெயிக்குமா ஜெயிக்காதா என்று மற்றவர்கள் சொல்வதை விட என் அன்பு நண்பர் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொன்னார், நான் ராசா மாதிரி அந்த தொகுதியில் 5 வருஷத்தாரா ஜெயிச்சையா, இந்த இவனோட கூட்டணி வச்ச காணாக்கி தாயாலும் சொன்னாரா இல்லையா? ஒரு தரம் அல்ல, ஒவ்வொரு முறையும் சொன்னார். இந்த தரம் நொந்து போய் தான் நிற்கிறார். பிஜேபி கொடியை கூட எடுத்துட்டு போகல. ஆமா, எடுக்கல. சிட்டி 5 முறை ஜெயிச்சவர், எல்லா 5 முறை ஜெயிச்சானா 2 தலைமுறை மக்கள் மனசுல நிற்கிறார்னு அர்த்தம். 25 வருஷம் அந்த ஊர்ல எம்எல்ஏ வந்திருக்கிறார். சிட்டியில், அதுவும் திமுகவுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய சென்னையில் அவர் ஜெயிச்சிருக்கிறார். நல்ல திறமையாளர், பேச்சாளர், செயல்பாட்டாளர் எல்லாம் பண்ணார். ஒரு சாதாரணமாக 5 வருஷம் ஜெயிக்க முடியாதுங்க. அப்படி ஜெயிச்சவர் போன தேர்தல் அழுதார். அந்த தொகுதியில் நம்ம இளவரசம் மாதிரி சுத்திட்டு வந்த என்ன கூட போய் நாசம். அந்த ஒரு வார்த்தைக்கு பாஜகவிடம் இருந்தோ எடப்பாடியிடம் இருந்தோ பதில் இருக்கிறதா? சொல்ல மாட்டார். அதான் சூழ்நிலை. அப்போ நீங்கள் இந்த கட்டமைப்பு என்ன செஞ்சிச்சு? நான் கேட்குறேன், எல்லா இடத்துலையும் அவங்க வந்து பூத் ஏஜென்ட் வச்சுருக்காங்க, எல்லாம் வச்சுருக்காங்க. 40 தொகுதியில் வெற்றி கிடைச்சிச்சா? பாராளுமன்ற தேர்தலில் கட்டமைப்பு இருந்தவர்களுக்கு 40 தொகுதியில் கிடைச்சிச்சா? இல்லை. விஜயகாந்துக்கு 2011 தேர்தலில் 40 சீட்டில் நின்றார். எல்லா இடத்துலையும் அவருக்கு பூத் ஏஜென்ட் இருந்தாங்களா? 14 இல்லை. ஆனால் பல இடங்களில் வந்து 2வது இடம் வந்து வந்தாங்கல்ல. அப்புறம் எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார்ல. அது அப்படித்தான் இருக்கும் ஆரம்பத்தில். ஓகே, விஜயின் வரவு திமுகவுக்கு உறுதி, வெற்றி உறுதி, அதான் உறுதி. ஓகே, ஏன்னா மலரும் ஆட்சி அல்ல, தொடரும் ஆட்சி தானே. ஓகே. இப்போ இதில் இன்னொரு கேள்வி வந்து இருக்குது. இப்போ விஜய் கொள்கை எதிரி பாஜக அப்படின்றாரு, இன்னொரு புறம் அரசியல் எதிரி திமுக அப்படின்றாரு. அவர் வந்து திமுகவை தாண்டி அவர் வந்து பாஜகவை எத்தனை கூட்டங்களில் விமர்சிச்சாரு? ஒண்ணுமே இல்லையா சார்? திருப்பரங்குன்றதுக்கு பேசல, இப்போ கடைசியா இல்லை பேசல. ஒரு நல்ல வார்த்தை, பாஜக கொள்கை எதிரி. அப்போ திமுக கொள்கை என் கொள்கையும் ஒன்று. நானும் திராவிடம், அவரும் திராவிடம். திராவிடத்தை யார் பிடிக்கிறதுக்கு எனக்கு வந்து அரசியல் எதிரி நீன்னு தான் சொல்றாரு. கொள்கையில எதிரின்னு திமுக சொல்லல சார். அதை எங்கேயாவது பேசவாது செய்யணும்ல. பேசினா எடுப்படாது. காலத்துக்கு போராட்டம். நாளைக்கு அவன் தானே இங்க வர போறான். அண்ணா திமுக காரனும் பாஜக காரனும் தான் தாவேட்டில் சேர போறான். அவனை பிடிக்கணும்ல. என்ன சார் இது? களத்தில் வீரமாக யானையாக நிற்பது யார்? திமுக தான் நிக்குது. ஸ்டாலின் தான் நிக்கிறாரு. அவரை எதிர்த்தா மதிப்பு கிடைக்குமா? ரோட்ல போறவனை எதிர்த்தா மதிப்பு கிடைக்குமா? தனியா நின்றா ஒரு இடத்துல டெபாசிட் செய்ய முடியல. நீங்க சொல்றது ஓகே சார். இது வந்து நீங்க சொல்ற லாஜிக் படியே வச்சுக்கிட்டாலும் தமிழ்நாட்டை முற்றுகையிட்டு கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு வேலை செய்யறது தேர்தல் ஆணையம், எல்லாத்தையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு வேலை செய்யறது பாஜக, அதிமுக, இந்த என்டிஏ கூட்டணி தான். அது குறித்து விஜய் பேசவே இல்லையே. ஜெயிக்க போகாத அவங்கள பத்தி பேசி என்ன பண்ண? ஜெயிப்பாங்க லிஸ்ட். எஸ்ஐஆர் பத்தி ஒரு வீடியோ இல்ல சார், எஸ்ஐஆர் பத்தி ஒரு வீடியோ போடுறாரு. அதுல தேர்தல் ஆணையம் பாஜக கட்டுப்பாட்டில் இருந்து இப்படி வாக்குகளை நீக்குவதற்காக, குடியுரிமை நீக்குவதற்காக இதை சதி செய்யறாங்க அப்படின்ற வார்த்தை இல்ல, திமுக சதி செஞ்சு உங்க ஓட்டை நீக்கிறன்றாரு.
இப்படி ஒரு அரசியல் தேவையா? ஒரு சதி கோட்பாடை முன்வைக்கிற அவர் அரசியல். சொல்றது எல்லாமே சரி, நம்ம ஏத்துக்க வரல. ஆ. அவர் சொல்றது சரின்னு ஏத்துக்க வரல. அவருக்கு திமுகவோட டீலிமிட்டேஷன் பத்தி சார் ஒரு சும்மா ஒரு ட்வீட் பண்றாரு. அதுல ஒன்றிய அரசுன்ற தாண்டி பாஜகன்ற வார்த்தைல மேடைகள்ல கூட அவரை பத்தி பேச பொறுத்த வரைக்கும் நிலையாகவும் இமயம் போல் உயர்ந்து நிற்கிற திமுகவோடு மோதினால்தான் அவருக்கு தனது பாப்புலாரிட்டி கிடைக்கும். கோமா நிலையில் உள்ளவர்களை பற்றி பேசினால் கிடைக்காது என்று அவர் தெளிவாக அரசியல் ரீதியாக முடிவெடுத்து வைத்திருக்கிறார்களோ, அவருக்கு யாரோ சொல்லி கொடுத்து வச்சிருக்கிறாங்களோ நடக்குது. ஓகே. நான் இந்த ஊருக்கு போகிறேன். இந்த ஊரில் ஒரு மன்னர் மாதிரி ஒருத்தர், ஒரு ஜமீன் மாதிரி ஒருத்தர் இருப்பார். நான் அவர்கிட்ட எதிர்த்தா எனக்கு ஊர் பேர் கிடைக்குமா? கடைகோடியில் உள்ள ஒருத்தவன் இருமிக்கிட்டு இருப்பான் ஒருத்தவன், அவனை எதிர்த்தா எனக்கு பேர் கிடைக்குமா? ஊர் என்ன நினைக்கும், டே இவ்வளோ பெரிய ஆள்றா அவரே ஏற்றுட்டாண்டா இருந்தாலும். இப்போ சீமானா அதானே பண்ணாரு கடந்த காலத்தில். நீங்கள் சீமானை சப்போர்ட் பண்ணியிருக்கலாமே. சீமா நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணலையா? நான் எங்கே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணல. இல்லை, நான் சொல்கிறேன், இதே மாதிரி தானே அவரும் நெரேட்டிவ் பண்ணிட்டு இருந்தாரு. அவருடைய அரசியல் வேறு. அவருடைய அரசியல்ங்கிறது வேறு. அவர் தமிழ் மக்களை தமிழ்நாட்டு மக்களையே தான் நான் சொல்றேன். சப்போர்ட் மீன்ஸ் நான் அதில் தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கலாமே. அப்படி மக்கள் முடிவு எடுக்கலையே. அவர் அப்படி வரலையே. கூட்டணி அரசியலுக்கோ அல்லது இந்த மாதிரி மாய அரசியலுக்கோ அவர் வரல. அவர் தமிழ் நான் பேசுறேன், எனக்கு எப்போ இந்த மக்கள் சரியா வருதோ அப்போ நான் சரிப்பட்டு போறேன்னு அவர் போயிட்டார். அவர் உங்கள்ட்ட ஃபீல்டே இல்லை. அவர் உங்ககிட்ட வரல. அவர் தனி லைன் எடுத்து தனி ரூட் எடுத்து யார் பக்கம் வரல. தனக்கு எது தவறுன்னு சொல்றதோ கத்தி திட்டிட்டு போயிடுறாரு. ஓகே. அவர் மாய அரசியல் அல்லது அப்படி அரசியல் இது என்னால் தான் நடந்துச்சு. அவரும் சாதாரண ஆள் இல்லை. 8% ஓட்டு வச்சிருக்கிறார். இன்னைக்கு 8% வாக்கு வங்கி என்பது தமிழகத்தில் மிகப்பெரியது. நீங்கள் சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை விட மற்ற கட்சிகளை விட கூடுதலான நடத்தை கொண்டது. இப்போ இந்த தேர்தலில் அவர் எவ்வளோ சார் மதிப்பிடுறீங்க? அந்த பழைய வாக்கு வங்கி, பழைய வாக்கு அல்லது 1% குறைச்சி வாங்கிடுவார். அவர் ரொம்ப குறையிறதுன்னு அதுக்கு பார்க்கல. ஏன்னா அவருடைய வாக்காளர்கள் கவர்ச்சிகளுக்கெல்லாம் போகிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே. அவங்க அப்படியே போயிடுவாங்க. அப்போ இன்னொரு ஆங்கிள் வைக்கிறாங்கல்ல, விசிக வாக்குகள் விஜய்க்கு வரும் அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் முன்னாடியே சொன்னாங்க. அது சொல்லப்படுது. அது இந்த தேர்தலில் விசிக நிற்கக்கூடிய தொகுதிகளெல்லாம் சொந்த சின்னத்தில் நிற்கக்கூடிய காரணத்தினால தன் நலனுக்காக செயல்படுகின்ற ஒரே தலைவர் திருமாவளவன் ஆகையால் அந்த சின்னம் கிடச்சிருக்கு, இதை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற அந்த வெறி அந்த கட்சி தொண்டர்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால இந்த தேர்தல் அது உடையுங்கிறது எனக்கு தோணலை. முதல்ல சொன்னாங்க. ஆனால் இப்போ அந்த சின்னம் இப்போ தான் ஒரு பட்டியல மக்களுக்கான ஒரு சின்னம் கிடச்சிருக்கு. அந்த இயக்கத்தை பட்டியல கட்சி நான் சொல்ல மாட்டேன். அவர் எல்லா மக்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாருக்கும் குரல் கொடுக்குறாரு. இருந்தாலும் அந்த கட்சி ஒரு சாதாரணமாக ஒரு எளிய மக்களுக்கான கட்சி என்ற நிலையில் ஒரு சின்னத்தை உறுதிப்படுத்தியிருக்கக்கூடிய தகுதி திருமாவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த சூழ்நிலை காரணமாக அந்த சின்னத்தை உறுதிப்படுத்தி நமக்கு ஒரு சின்னத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவருடைய கட்சிக்காரர்கள் தெருவங்கும் பிரச்சாரம் பண்ணிக்கூடிய சூழ்நிலையில் இது ஒன்றும் இது பெருசாக ஒரு மாற்றமாக அமையும். அவங்க 8 சீட்டில் எவ்வளோ அவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது? ஏங்க அவங்க 8ல் எவ்வளோ வெற்றி பெற வாய்ப்பு? எப்போ 8லேயும் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. அப்படியா? நல்லா இருக்குது. நல்லா உழைச்சிருக்கிறாங்க, கடுமையாக உழைக்கிறாங்க, நல்ல கேண்டிடேட் தேர்வுகள் நல்லா இருக்குது. ஓகே. நான் பண்ருட்டி கூட அவங்களுக்காக நான் பிரச்சாரம் பண்ணி 3 நாள் போய் பிரச்சாரம் பண்ணேன். அப்துல் ரஹ்மானுக்காக. நல்லா தொகுதி வேலை ரொம்ப நல்லா இருந்தது. திமுகவுடைய ஒத்துழைப்பு, காங்கிரஸ்காரனுடைய ஒத்துழைப்பு, எல்லா கட்சியுமே குறிப்பாக ஒரு விசிகாவுடைய உடல் உழைப்பு ரொம்ப கடுமையாக இருந்தது. அவங்க வேட்பாளர் யாருமே அவங்க ஓய்வாக உட்கார உடலை. நான் போய் 3 நாள் தங்கினத்துக்கு வீடாக போய் 3 நாள் என்னை போட்டு எழுத்தடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. வெற்றி வாய்ப்பு இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரொம்ப பிரகாசமாக தெரியுது. ஓகே. தேமுதிக 10 சீட்டு, அதில் எவ்வளோ சார் எடுப்பாங்க? தருமபுரியில் சௌமியாவை தோக்கடிப்பாங்களா? தேமுதிகவுடைய தொகுதிகளுக்கு நான் இன்னும் செல்லலை. ஆமாம், பிரேமலதாவை மட்டும் நான் பண்ருட்டியில் பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பட் நான் இந்த தொகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் நேரமும் எனக்கு கிடைக்கல. ஓகே. ஆமாம், நாகப்பட்டினம் பார்த்தேன், நன்னிலம் பார்த்தேன், பாபநாசம் பார்த்தேன், பார்த்துட்டு வந்தேன். ஓகே சார். சார், இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளில் ஆளூர் ஷானவாஸ் அவருக்கு முதன்மை செயலர் பதவி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் SS பாலாஜி அவருக்கும் பொருளாளர் அப்படின்ற ஒரு 2 பேருக்கும் புதிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்குது. இது பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஏற்கனவே சீட்டு வழங்கப்படலை அப்படின்ற ஒரு குரல்கள் சமூக வலைதளங்களில் வலுவாக இருந்துச்சு. இந்த சூழ்நிலையிலும் தேர்தலுடைய அந்த பல்வான் நேரத்திலும் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் அவர் இருவரையும் நல்ல பதவி கொடுத்து அழகு வார்த்திருக்கார். அதனால் இந்த பதவி பெற்ற இருவருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இனி வரும் காலங்களில் அவர் கட்சி பணியை சிறப்பாக ஆற்றி எது பேச்சுக்கு இடமில்லாமல் அதை நிலைநிறுத்தி தர வேண்டும் என்று அந்த கட்சியினுடைய வெல்விசல் என்ற காரணத்தினால நான் இதை வைத்துக் கொள்கிறேன். இடையில வந்த பேச்சு கூட அது விரும்பத்தகாதது. அது யாருக்குமே மனசில் சிறப்பான எண்ணங்கள் இல்லை. அதனால் நல்ல ஏற்கனவே அவராக கொடுத்தாரு, வேற ஆள் கொடுத்துருக்கிறாருன்று போயிருக்கணும். பரவாயில்ல, இந்த நேரத்தில் அவர் கொடுத்ததை அழகு பார்க்கக்கூடிய ஒரு மாண்பை நான் திருமாவளவர்களை பாராட்டுகிறேன். ஓகே சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். மே 4 வந்து இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ரிசல்ட் பிரதிபலிக்க போதா, என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு. புதிய ஆட்சி வராது, பழைய ஆட்சி தொடரும். ஓகே, இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப நன்றி சார். நன்றி.